அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தினசரி மாத்திரை சாப்பிட்றவங்க ஒரு 5 மிஸ்டேக்கை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் கண்டிஷன்லேருந்து தப்பிக்கலாம், மேலும் அதை காம்ப்ளிகேட் ஆகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது என்ன 5 மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு வலி உண்டாச்சு அப்படின்னா அந்த வலியை போக்குறதுக்கு அதிகமான மாத்திரைகள் சாப்பிட்டா தான் அந்த வலி போகுங்கிற ஒரு மித்து இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபார்மசி ஷாப் வச்சுருக்கிறனால என்கிட்டே பேஷண்ட்ஸ் எனக்கு உடம்பு வலி அதிகமாக இருக்குது, எனக்கு நிறையா டேப்லெட்ஸ் கொடுங்க, 5 டேப்லெட் கொடுங்க, 6 டேப்லெட் கொடுங்க, அந்த கடையில் அவ்வளோ தராங்க, நீங்கள் ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு திரும்ப நான் புரிய வைக்கிறேன். எப்படின்னா, ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒட்டுக்கா 5 வலி மாத்திரைகள் 6 வலி மாத்திரைகள் நீங்கள் போடும்போது வலி நிற்கும், பட் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் மிக மிக அதிகம். அதோட காம்ப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, கிட்னியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெப்ரோடாக்சிட்டின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட் உங்கள் உடம்புல சீக்கிரமாக ஏற்பட்டுரும். இது மாதிரி கேசஸ் என்னுடைய தினசரி லைஃப்லேயே நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். அவங்களாவே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது, அவங்களாவே ஒரு கடையில் போய் அவங்களாவே ஒரு அசிக்ளோபேரா மாத்திரை போட்டுக்கிறது, அவங்களாவே டாக்டரை பார்க்காம செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது மூலிமா திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வலி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிட்னியில் கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம கேட்டு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டெய்லி மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே போய் அவங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரைகள், வலி மாத்திரைகளை அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை அதிகப்படுத்திக்கிறாங்க. முதல்ல உங்கள் உடம்புல ஒரு வலி வருது அப்படின்னா முதல்ல நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல வலி இருக்குது டாக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாத்திரைகளை அவர் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க. அதே மீறி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகும். எல்லா மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அதனால் முதல்ல நீங்களே டாக்டரை பார்க்காம செல்ஃப் மெடிக்கேஷனாக ஒரு கடுமையான வலி உடம்புல வரும்போது எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணாவே நீங்கள் இதை ஃபர்தராக காம்ப்ளிகேட் ஆகாமல் தடுக்கலாம். அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸு. டாக்டரை போய் பார்த்துட்றாங்க, டாக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவரும் மாத்திரைகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்றாரு. ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாத்திரையை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிற கணக்கில் இவங்களாவே டாக்டரை போய் ஃபர்தர் செக்கப் பார்க்குறதில்ல. டாக்டர் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த விசிட் எப்போ வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டைரெக்டாகவே அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு டைரெக்டாக ஃபார்மசி ஷாப் போய் நீங்கள் எனக்கு இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அது உங்கள் உடம்புல ஒரு 3 மாதம் கொடுத்துருக்காங்க இல்லை 2 மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறமே நீங்கள் செக் பண்ண பிறகு டாக்டர் அதில் இருக்கக்கூடிய மாத்திரைகளை குறைக்கலாம், இல்லைன்னா வேறு மாத்திரைகள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அதே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல அதோட எஃபெக்ட் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த உடம்புல அது கேட்காம போயிருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் சுகரை கூட்டியிருக்கலாம், இல்லைன்னா யூரின் மாதிரியான அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்தராக செக் பண்ணால் தானே டாக்டர்கிட்ட போனால் தானே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களாவே மெடிக்கல் கடைக்கு போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் தானே உங்களுக்கு வேணும், இந்தாங்க வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மாத்திரை கொடுங்கன்னு கேட்குறீங்க. விசிட்டே போகிறதில்ல, 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் போகிறீங்க. அப்படி இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் போய் எவ்ரி 3 மந்த்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் நீங்கள் போஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரீ இந்த 2 லெவலில், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி நீங்கள் சுகர் செக் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்க முடியும். சுகருங்கிறது ஒரு லெவல் தான், நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மாத்திரையை சாப்பிட்டுட்டோம் அது குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி குறையாது.
ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி 2 months ஆர் 3 months டாக்டர் எப்போ ரீவிசிட் வர சொல்கிறாரோ கட்டாயமாக அப்போ போய் பார்த்துக்கிட்டு உங்களோட சுகர் லெவலை செக் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணுற மூலிமா தான் குறைக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா மக்களே டாக்டராக மாறிடுறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ எனக்கு தும்மல் வந்தால் செட்ரிசின் போட்டுக்கிறது, அப்புறம் பெயின் வந்தால் அசிக்ளோ போட்டுக்கிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து தலைவலி வந்தால் சாரிடான் போட்டுக்கிறது, விக்ஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரி சிறப்பு வந்தால் செட்ஜின் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. மக்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மசிக்கு போகிறாங்க, அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து அதே மெடிசனை வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. கேட்டு வாங்கி வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாருமே வந்து ஒரு குட்டி ஃபார்மசி வச்சுருக்கிறாங்க. இந்த அவனுக்கு தும்மல் வந்தால் நீயே செட்ரிசின் போட்டுக்கோ, இந்த உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலா டோலோ 650 போட்டுக்கோ, நீயே வந்து ஒரு கால்பால் போட்டுக்கோ, ஆஸ்பத்திரி போனால் செலவு மிச்சம் அப்படிங்கிறதுக்காக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்டாகவும் அவங்களாவே டாக்டராகவும் மாறிடுறது. எதுக்காக வந்து டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க அந்த மெடிசனை, ஏன் மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்காமல் அவங்களாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனாகவே மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் ஒரே மாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், இப்போ ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா நீங்கள் போகிறீங்க, நீங்களாவே டோலோ போட்டுக்கிறீங்க, நீங்களாவே வந்து தும்மல் வந்தால் செட்ரிசின் போட்டுறீங்க அப்படின்னா ஒரே மாத்திரையை வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம் ஒரு 5-6 டைம் வருது உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னா அந்த ஒரே மாத்திரை நீங்கள் போட போட என்ன ஆகும்னா உங்களுக்கு பாடிக்கு எகென்ஸ்டாகவே அந்த மாத்திரை மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாத்திரையை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அது வந்து உங்கள் உடம்புல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணியும் அப்படி தான் உங்களுக்கு எஃபெக்டை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப ஏற்படுத்தும் போது என்ன ஆகுனா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விதமான மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய பாக்டீரியாவை வந்து அது கில் பண்ணி இப்போ என்ன ஆகுனா அந்த மாத்திரையை நீங்கள் திரும்ப எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மாத்திரை வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் ஒரே மாத்திரையை நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல காம்ப்ளிகேஷன் அதிகமாகாமல் தடுக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாத்திரைக்கு எகென்ஸ்டாக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன தான் அந்த மாத்திரை போட்டால் கூட அது வந்து கேட்காது. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டாக்டரை போய் பார்க்காம நீங்களே வந்து வீட்டில் ஃபார்மசியை வச்சுக்கிட்டு நீங்களாவே மாத்திரை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்த மிஸ்டேக் பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா குழந்தைங்கள வந்து டைரெக்டாக ஃபார்மசிக்கு அவங்களே கூப்பிட்டு வந்துட்டு அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி காய்ச்சல் இருக்குது இல்லைன்னா சளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லை மாத்திரையில் கொடுங்க, சிரப்லாம் எங்களுக்கு வேண்டாம், சிரப்பு வந்து பாப்பா வந்து குடிக்க மாட்டா, அவள் வந்து தூக்கி போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து பார்த்திங்கன்னா மாத்திரையை கொடுங்க, செலவு மிச்சமாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகவும் இல்லைன்னா அது 2 நாள் குடிப்பா நல்லான பிறகு தூக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து மாத்திரை மட்டும் நீங்கள் கொடுங்க போதும். இல்லைங்க மாத்திரைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். பெரியவங்களுக்கு கொடுக்குற மாத்திரை அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மாத்திரையே கொடுங்க, என் குழந்தை வந்து மாத்திரை தான் சாப்பிடுவா, அவள் வந்து சிரப் குடிக்க மாட்டா, வாமிட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து பார்த்திங்கன்னா மாத்திரையில் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிக்குன்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து அதோட டோஸ் அதாவது மாத்திரை அளவு அதாவது மருந்தோட அளவு வந்து மிக மிக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரியும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கால்பால் 120 பீடியாட்ரிக்கோட ஓரல் சஸ்பென்ஷன். இதில் வந்து அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான் 10லேருந்து 10.9 கிலோனா 6 ml தான் கொடுக்கணும், 15 கிலோ இருக்காங்கன்னா 9 ml கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 4 டோஸுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்கிறது எல்லாமே தெளிவாக பீடியாட்ரிக் சஸ்பென்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ எதுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க? குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து மாறும், அடல்ட்டுக்கு வேறு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடல்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையை கொண்டு போய் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா
அது அவங்களுக்கு பாதிக்குமா பாதிக்காதா? ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து இந்த தப்பை வந்து குழந்தைங்களுக்கு பண்ணாதீங்க. அப்படி போய் நீங்கள் டைரெக்டாக வந்து மாத்திரைகள் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பீடியாட்ரிக் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க வந்து சொல்லக்கூடிய ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸை வந்து ஃபார்மசியில் வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் கரெக்டான ஃபார்மட். ஸோ நீங்களே போய் என் குழந்தைக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காம்ப்ளிகேஷன்ஸை மேலும் மேலும் அதிகம் தான் படுத்தும். அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏன் மாத்திரையை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் வயிற்றுலேயே மாத்திரையை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்கோட்டட் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கோட்டிங் எதுவுமே இருக்காது. இப்போ ஆல்ரெடி நம்ம வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து தினசரி வந்து சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வெறும் வயிற்றில் வந்து எதுவும் சாப்பிடாத வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது, இப்போ நீங்கள் மாத்திரைகள் வந்து சாப்பிடும்போது மருந்தும் அமிலமும் கலந்து உங்களுக்கு வந்து மருந்தோட தன்மைகள் வந்து மாறும்போது தான் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சைடு எஃபெக்ட் மாறலாம். அதனால தான் நம்ம வந்து மருந்தை வந்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்போ பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் டாக்டர் பரிந்துரைக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாத்திரைகள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டப்ரசோல், அதாவது உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா அந்த மாத்திரைகள் பரிந்துரைப்பாங்க. அது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொலாங் ரிலீஸ்ன்னு சொல்லக்கூடிய சஸ்டைனல் ரிலீஸ்ன்னு சொல்லக்கூடிய நீண்ட நேரம் அந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அப்போ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி மாத்திரைகள் தான் டாக்டருங்க பரிந்துரைப்பாங்க. எனவே எந்த மாத்திரைகள் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கரெக்டாக கேட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான சிக்கல்களை நம்ம தவிர்க்கலாம். நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது போன்ற பல மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபார்மசி ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மருத்துவத்துறையில் சார்ந்த நடவடிக்கைகள், இது ஏன் இப்படி நடக்குது மருத்துவத்துறையில், இந்த கம்பெனி பற்றின தகவல்கள், அப்புறமா வந்து மெடிசன் பற்றின தகவல்கள், அதுக்கப்புறமேட்டு மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள், இது போன்ற அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களையும் நம்ம ஃபார்மசி ஃபேக்ட் சேனலில் இனி நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த தகவல் வந்து உடனுக்குடனே வந்து சேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மசி ஃபேக்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.